ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேலு சமையலில் இன்றைக்கி மசாலா பண்ணு ரெடி பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு ஆயில் 2-3 ஸ்பூன் ஊற்றணும். சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு போடணும். பல்லாரி 1 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வதக்கும். தக்காளியை பொடிசாக நறுக்கி போடும். தக்காளியும் நல்லா வதக்கும். நல்ல கேரட்டு, பீன்ஸு நல்லா ஒரு 5 நிமிஷமாக கொஞ்சம் நல்லா வதக்கும். லேசாக கொஞ்சம் தண்ணி தொளித்து பச்சை பட்டாணிலாம் கொஞ்சம் வேகணும். அதனால் கொஞ்சம் நல்ல வெந்த பிறகு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, அது நல்லா பச்சை வாசனை போந்தனையும் கொஞ்சம் வதக்கணும். உருளைக்கிழங்கு வேக வச்சது ஒரு 2 கிழங்கு நல்ல பொடிசாக நசுக்கி அதில் போடணும். மற்றபடி ஒரு 2 ஸ்பூனு, உங்களுக்கு உரப்புக்கு தந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், காஷ்மீர் வத்தப்பொடி 1 ஸ்பூன், உப்பு பொடி 1 ஸ்பூன். மசாலா இப்போ ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம ரொட்டியை அடுத்தது எப்படி ரெடி பண்ணணும்னு பார்ப்போம். இந்த பண்ணை எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னு பார்ப்போம். நடுமத்தில் அடி குழியாக நம்ம ரவுண்டு மாதிரி வெட்டி எடுக்கணும். இதே மாதிரி ரவுண்டு பண்ணி வெட்டி எடுத்து உள்ளூருக்கு இருக்கிற அந்த தூளை அடி சுரண்டி அந்த தூளையும் வெளியே எடுக்கணும். இப்போ அந்த மசாலாவை நம்ம உள்ளே நல்லா அமுக்கி அடி சுற்றிக்கிற தடவி உள்ளே வச்சிடலாம். அதுக்கு மேலே இந்த உறுதியாக உள்ள பண்ணை எடுத்து அதை உள்ளே அப்படியே அமுக்கி வச்சுட்டு அந்த மேல் உள்ள துண்டையும் அதை அமுக்கணும். மைதா மாவு இருந்தால் நீங்கள் ஒரு 2 ஸ்பூனு கரைச்சி அதில் அப்படியே தடவலாம். அப்படி இல்லைன்னா சோள மாவை கரைச்சி அந்த சுத்தீர அடி தடவி விடணும். தடவி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா உணர்ந்துடும். குழந்தைகளுக்கு ஈவினிங்கு வந்தால் ஸ்கூல்லேருந்து வந்தால் இது நம்ம 5 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம். அப்படியே எல்லா பண்ணையும் செஞ்சுட்டு அப்புறம் 5 நிமிஷம் கழித்து நம்ம கல்லை போட்டு எடுத்துடலாம். நல்லா அது உணர்ந்துடும். நல்லா உணர்ந்துடுச்சு. இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். இதை வச்சு டவல் போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். அப்புறம் நம்ம ரெடி பண்ண வச்ச ரொட்டியை எடுத்து அப்படியே நம்ம கல்லில் சிம்பிளாக அடுப்பை வச்சா போதும். ரொம்பலாம் அதிகமாக வைக்க வேண்டாம். மேலே அப்படியே நெய்யை தடவிக்கலாம். பட்டர் இருந்தாலும் பட்டரை தடவிக்கலாம். அதை மாற்றி நம்ம பெரட்டி போடணும். நல்லா வெந்துடுச்சு. நம்ம அப்படியே நெய்யில் அப்படியே ரவுண்டாக இப்படி எடுத்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற ரொட்டியும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ மசாலா பண்ணை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அது மேலே பட்ரு இருந்தாலும் நம்ம மேலே லேசாக தடவிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.